ஹாய் காய்ஸ். ஸோ ஒரு வழியாக த ஆடிசி படத்தை பார்த்து முடிச்சாச்சு. டைரக்டட் பாய் கிறிஸ் நோலன். ஸோ அதை பற்றி தான் பேசலான்னு வந்திருக்கோம். த கிங் ஒடிசிஸ் ஆஃப் இத்திகா ஆஃப்டர் த ட்ரோஜன் ஹார்ஸ் வார்க்கு அப்புறம் ஹவு ஹி ரிட்டர்ன்ட் இஸ் டு ஹோம் அப்படின்னு ஒரு ஒன்லைன். அண்ட் இதுக்கு நடுவில் நடக்கிற நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஹவு ஹி ஹேண்டில் எவ்ரி திங் அண்ட் ஹவு ஹி லாஸ்ட் ஹிஸ் crew and finally how he reached his son and his wife and then what happened அப்படின்னு அப்படின்னு ஒரு ஒரு படம். ஸோ ஸ்டோரி அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக டெலிமாக்கஸ்க்கு வந்து இந்த ஷூட்டர்ஸ்லாம் அந்த அளவுக்கு செட் ஆக மாட்டாங்க. ஸோ இத்திகாவுக்கு வந்து நியர்லி ஒரு 20 இயர்ஸ்க்காக ஒரே ஒரு கிங்கை கூட இல்லாத ஒரு ஒரு இதுவாக இருக்கும். ஸோ ஒரு கிங் வேணும் அப்படின்னு ஒரு ஒரு பேச்சு வருது. அண்ட் அப்படியே நான் லீனியர் ஸ்ட்ரக்சரில் பார்த்தா த ஒடிசியஸ் வந்து அவனுடைய கதையை கலிப்சோ அவங்க கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. அண்ட் தென் டெலிமாக்கஸ் வந்து அவங்க அப்பாவை தேடி போவார், அவர் உயிரோடு தான் இருக்காரா இல்லையான்னு. ஸோ இந்த வகையில் பார்த்தா டெலிமாக்கஸ் வந்து கோஸ் டு மெலனஸ் அண்ட் அவங்களுடைய பிரதர் தான் எகமன்னன். ஸோ இப்படி ஸோ கேட்டுகிட்டே இருப்பான், எங்கள் டேடை எப்போ பார்த்தீங்க, எப்படி இருக்காரு அப்படி இப்படின்னு, எனக்கு இன்னும் தெரியல அப்படின்னு ஒரு நான் லீனியர் ஸ்ட்ரக்சராக தான் போயிட்டு இருக்கோம். அண்ட் அப்படியே பார்த்தா டாடிசியஸ் வந்து இந்த ஜெயின்ஸ் கூடலாம் அப்படியே சண்டை போடுவார். த விஷுவல்ஸ் அப்படின்னு அதை பற்றி தனியாக ஒரு பேசணும்னா இட் வாஸ் ஆல் சச் அ குட். ஒரு ஆடியன்ஸாக நான் அதை உட்கார ஃபீல் பண்ணும்போது இட் வாஸ் சச் அ குட், சச் அ மியூசிக் பை குரன்சன். பர்டிகுலராக ஒரு போர்ஷன் சொல்லணும்னா இந்த சைரன்ஸ் எல்லாம் வருவாங்க. அண்ட் அங்கே ஒரு ஒரு சைலண்ட்டான ஒரு சவுண்டு, ஒரு மொனலாக் ஸ்ட்ரக்சர்டாக வச்சுருப்பாங்க. அண்ட் அந்த அந்த பர்டிகுலர் போர்ஷனில் ஒரு ஒரு சவுண்ட்ஸாக இருக்கட்டும். அண்ட் இந்த ட்ரோஜன் அந்த வார்ஸ் அந்த சீனில் பர்டிகுலர் சீனில் ஒடிசியஸ் வந்து அந்த கேட்டை திறக்க ட்ரை பண்ணுவார். அந்த பர்டிகுலர் சீனில் ஒரு இந்த ஒரு போர்ஷனோடைய சாங்காக இருக்கட்டும், இட் வாஸ் ஆல் குட். முதல்ல இந்த இந்த படத்துலேயே இந்த பில்லர்ஸ் அப்படின்னு பார்த்தா கேரக்டர்ஸ் தான். ஆல் டன் தேர் ஜாப்ஸ் வெல். டெலிமாக்கஸாக இருக்கட்டும், சர்சி, கலிப்சோ, மெலனஸ், அகமனான். இவன் அகமனான்லாம் அவங்களுடைய ஃபேஸை கூட காட்டல. அவங்களுடைய அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸே எந்த அளவுக்கு எழுதியிருக்காங்கன்னா, ஸோ இட்ஸ் ட்ரமண்டஸ் ஒர்க் ஃபார் அகமனான் சொல்லவே ஆகணும். ஏன்னா தலைவனுடைய ஃபேஸ் கூட காட்ட மாட்டாங்க, வர்ற மொத்த சீனுமே தெரிக்கும். அந்த அளவுக்கு இருந்துச்சு படம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா ஒரு ஹியூஜ் சேஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறம் சைக்ளோப்ஸ்கிட்ட போய் நிறைய ஐலாண்ட்ஸையும் விசிட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வர பர்டிகுலர் ஐலாண்டில் தான் இந்த சர்சி அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும். ஸோ என்னன்னு பார்த்தா அவங்க வந்து மனிதர்களை மிருகமாக மாற்றுவாங்க. ஏன்னா இந்த மனிதர்களே அடித்தனமாகவே எல்லாம் மிருகங்க தான் அப்படின்னு சொல்லிட்டே அந்த ஒரு அடிப்படைத்தனத்தையே ஒரு அருமையாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆடியன்ஸஸ் அதையும் தாண்டி அவங்க மொத்த க்ரூமென் ஃப்ரம் அவங்க எல்லாம் பண்ணியாக மாறிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் மீண்டு கொண்டாந்து டெகோஸ் டு அதர் ஐலாண்டு. அங்கே என்னன்னா எல்லாரும் ஆடியன்ஸஸ்க்கு முன்னாடியே தெரியும், இஃப் அவங்க எங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு இறங்குனாங்கன்னா த ஹோல் க்ரூ வில் பி டெட் அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஐலாண்ட் இறங்குறாங்க. அங்கே வந்து இந்த மிருகத்தை சாப்பிடுவாங்க. ஆனால் பேச்சுவார்த்தையில் என்ன போகுது, நாங்கள் இறங்கிட்டு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு தான் வந்துடுற மாதிரி ஒடிசிஸ்ட்டை சொல்லிட்டே போயிருப்பாங்க. நான் ஹோல் க்ரூ வந்து சாப்பிட்ருப்பாங்க. அண்ட் த ஹோல் க்ரூ இஸ் ஒன் தேர். அண்ட் அதுக்கப்புறம்
வர்ற ஒரு புயல் தான் அண்ட் ஒடிசியஸ் வந்து கலிப்சோட்ட போவாங்க. அங்க ஒரு 7 இயர்ஸ் அப்படியே ஆயிடும். ஆனா, ஒரு திங் வந்து பெனலோபிட்டருந்து ஒரு பின் வந்து ஒடிசி வந்து வாங்கிட்டு இருப்பாரு. ஆனா, அதுக்கப்புறம் கலிப்ஸோ வந்து அவங்கள காப்பாத்துவாங்க. ஆனா, அந்த ஒரு பின் அவங்க விடவே மாட்டாங்க. ஆனா, அந்த இன்ஜூரிக்கல் பீரியட்ல. அப்படின்னு பார்த்தா, ஆ அ கலிப்சோக்கு வந்து ஒடிசியஸ புடிச்சிடுது. ஸோ, அவங்க வந்து டுகெதரா இருக்காங்க. ஆனா, ஒடிசியஸ்க்கு வந்து ம் தோணிட்டே இருக்கு. ஸோ, அதனால தான் என்ன பண்றான், அந்த அ போட்ஸ்ல விழுந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் கரைக்கு கொண்டு வந்துட்டே இருப்பான். ஆனா, எதுக்குன்னு அவனுக்கும் தெரியாது. அதுக்கப்புறமா ஞாபகப்படுத்தி ஒரு வழியா திரும்ப அ இச்சிகாக்கு வந்துருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ இதில் நார்மலா பேசுற ஒரு விஷயம் அப்டின்னா, இந்த ஜீஸ் லா அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி பத்தி தான். ஏன்னா, ஒரு சிமிலர் ஸ்ட்ரக்சர் டூ ஓப்பன்ஹைமர்னா, ஒரு அழிவு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது அப்டின்னு ஒரு ஒரு திங்ல இருக்கும். ஸோ, தி சேம் திங் இங்கேயும் என்னன்னா, மின் இருக்கிற சில பல விஷயங்கள எடுத்துட்டு இப்போ ரீசென்ட் மீன்ஸ் அந்த டைம் பீரியட்ல நடக்கிறதுல ஹாஸ்பிட்டாலிட்டியும் அந்த அளவுக்கு இல்லாத போகும். ஸோ, அது பத்தியும் the Odysseus வந்து பேசிட்டே இருப்பாரு. அண்ட் ஸோ ஹி கேம் டு த கிங்டம்க்கு வர்றாரு. ஆஸ் எ பெக்கரா வர்றாரு. ஸோ அவங்க வளர்த்த ஒரு நாய். மீன்ஸ் அதோடைய பேர் வந்து ஆர்கஸ் அப்படின்னு. ஆ, என்னடா ஒரு மனுஷனுக்கு ஒரு அனிமலுக்கு அந்த அளவுக்கு கான்டாக்ட் குடுக்குற சீன் எழுத முடியும்னா, அது கண்டிப்பா நோலனால தான் முடியும். ஏன்னா ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த நாய் ஒரு சின்ன சின்ன குட்டியா தான் இருக்கும். அது அந்த ஒரே ஒரு பர்ட்டிகுலர் சீன் மீன்ஸ் ஒரு ஒரு ஷாட் இது இந்த அளவுக்கு ஒரு ஷாட்ல எடுத்திருப்பாங்க. அ அது அங்கருந்து இங்க அ வந்து உள்ளேக்கு வரும்போது ஆஸ் எ பிகினர் அந்த அர்காஸ்க்கு வந்து அது தெரிஞ்சு போச்சு. இட்ஸ் ஒடிசியஸ் தான் திரும்பி வரான்னு. அண்ட் ஹீமஸ் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஆள் வந்து பிளைண்ட். ஆனாலும் இந்த டெலிமாக்கஸோடைய சப்போர்ட்ல ஆள் வந்து இருப்பாங்க. அண்ட் டெலிமாக்கஸ் அந்த அர்கஸ் வந்து பார்க்கும்போது தெரியும். ஸோ எஸ் த ஆடிசிஸ் இஸ் பேக் டு ஹோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 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 பேச்சுவார்த்தை போகும் பிட்வீன் த சூட்டர்ஸ் அண்ட் த பெக்கர். ஆனாலும் அந்த ஒரு பர்ட்டிகுலர் போர்ஷன்லயும் அவர் வந்து ரிவீல் பண்ணல அவர் தான் ஆடிசியன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு பேச்சுவார்த்தை பிட்வீன் த பெக்கர் அண்ட் பெனலோபி வந்து நடக்கும். ஸோ அதோடைய ரைட்டிங்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டைலாக் பேட்டர்னே இட் வாஸ் ஸோ குட். அண்ட் அதுக்கப்புறம் நடக்கும். நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணணும் இப்படி ஆடிசி வருவார் அப்படின்னு. அண்ட் இட்ஸ் ஆல் ப்ரிப்பேர்டு அப்படின்னு ப்ரிப்பேர்டாக இருக்கும். என்னன்னா இந்த ஷூட்டர்ஸ் வந்து கிங்டமா அவங்க எடுத்துக்கலாம். பெனலோப்பியா கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு இருக்கும். ஆனால் பெனலோப்பி ஸோ கேரக்டர் எப்படி இருக்கும்னா, ஒடிசியஸ் ஒடிசியஸ் வருவார் அப்படின்ற ஒரு ஹோப்லேயே இருந்த ஒரு கேரக்டர். அண்ட் அந்த ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சீன் அந்த போவை அப்படியே வலிச்சு அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஒரு சவுண்டு விடுவார். பட் என்ன சவுண்டு தெரியுமா? அண்ட் அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஷூட்டர்ஸ் எல்லாரையும் எப்படி தொலைக்கிறாரு அண்ட் டெலிமாக்கஸ் எப்படி கிங் ஆகுறாரு அப்படின்னு இந்த ஒரு படத்தை அங்கே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னடா இது ஒரு ஏதோ ஒரு பிளைண்ட் ஸ்ட்ரக்சராக இருக்குன்னு பார்த்தா அப்படி இல்ல. இது ஒரு நான் லீனியர்டா தான் ஸ்டோரி லைனா அப்படிதான் நான் லீனியர்டா தான் இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸ், அந்த மியூசிக் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா, இந்த மொத்தம் அவர் பண்ற ஒரு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே மேக்ஸிமம் ஆஃப் த போர்ஷன்ஸ காட்டி முடிச்சது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, இப்போ ஒரு இப்போ ஒரு புரோட்டாகனிஸ்ட்டா ஆஸ் எ நோலன் மூவிஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு புரோட்டாகனிஸ்ட் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட முடியுமோ, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் அவருடைய அந்த ஹீரோயிக் எலிமெண்ட்டயே வெளிய காட்டுவாரு. அண்ட் இந்தலயும் அது வந்து ஒரு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு.
அது சொல்ல போனோம்னா. அண்ட் இதுக்கும் மேலே ஒரு குட் அப்படின்னா மியூசிக் அண்ட் கேரக்டர்ஸ் லைக் ஹெலன் அவங்களும் அந்த போர்ஷன்ஸும் குட் குட். ஸோ இதுதான் ஆக மொத்தத்தில் ஆடிசி படத்தில் இருந்து கருத்துக்க வேண்டிய ஈவன் அபவுட் ஹாஸ்பிட்டாலிட்டி கூட ரொம்ப ரொம்ப அதை பற்றியும் பேசிட்டு இருந்தாங்க. அபவுட் த டைலாக்ஸ் ஆல் சச் குட். ஒரு நல்ல குட் மூவி ஆஃப்டர் அ லாங் டைம் பார்த்த ஒரு ஃபீல். வி லாஸ்ட் போன வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இது மாதிரி போக போகிறேன் இந்த வில் மேக் அ ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஓகே, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு காணொலி. அன்டில் தென் பை 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 பை.